நாம் எல்லாரும் நம்மை ஒரு முறை கூட தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படி நாம் எல்லாரும் தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல கர்த்தாவே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு இருந்து எங்களோடு கூட ஜீவிக்கிற ஜீவாதிபதியை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் உன்னத தேவனே, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறப்பா. எங்களை ஒரு முறை கூட உம்முடைய ஆவினால் நிரப்பி எங்களை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி இந்த நாளிலே நாங்கள் ஆவியோடு கருத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்க எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து இந்த காலவேளை ஆராதிக்கும்படி எங்களுக்கு அந்த கிருபை தரும்படி செபிக்கிறோம். அந்த அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல் நம்முடைய கிருபை இருக்கட்டும். நீங்கள் தாமே எல்லாவற்றையும் நடத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவினாலே நிரப்புங்க. பத்மோஸ் தீவிலே யோவான் ஆவிக்குள்ளானது போல நாங்களும் ஆவிக்குள்ளாக மாறி உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆராதனை நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கோயர் பிள்ளைகளையும் ஆவினாலே நிரப்பி கருத்தோடு பாட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே சீக்கிரை வாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் நேர்த்தியாக இசைகளை வாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆராதிக்கிற எங்களை சபையின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆவினாலே நிரப்பி இந்த நாளின் ஆராதனையின் மூலமுடைய நாமத்தை மையப்படுத்த கிருபித்தார். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கணும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி கர்த்தரை ஆவியோடு பாடுவோம், கருத்தோடு பாடுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தரை நாம் இந்த காலவேளை ஆராதனை மூலம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் Hallelujah. Thank you Jesus. Hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி நீ செய்த நன்மைகளை நினைத்தப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இதோ இந்த உலகத்துல நம்ம பாத்திரம் இல்லாத நம்மளை அவர் தெரிந்தெடுத்து அவருடைய மகனாக மகளாக தேர்ந்தெடுத்து இந்த நாட்களில் அவருடைய கிருபையினால் நம்மளை தாங்கி வழி நடத்துகிற தேவன் அல்லவா. உலகத்தினால ஒரு நன்றியோடு கூட அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போம். Hallelujah. ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் எங்கடியா திரு ஸ்தோத்திரம் செய்கிறோம் எங்கடியா திரு நாமத்தின் ஆதரவு, வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, இத்தனை மகத்துவமுள்ள காதவே புலத்தான
எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ளவன் கொடுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மாலையவு கிருபை எத்தனை இயேசுவே ஹல்லேலூயா எத்தனை மாலையவு கிருபை எத்தனை ஆச்சரியா நின்னுதிர மதிரா இறந்தனின் ஜீவகுருவலியா நின்னுதிர மதிரா இறந்தனின் ஜீவகுருவலியா நின்னடியார்க்கு விடாவின் சன்னதி சேரவுமே சன்னதா நின்னடியார்க்கு விடாவின் சன்னதி சேரவுமே சன்னதா எங்கள் தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினா அமே நின்றை தினமதிலும் கூட நாமத்தினா தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் அப்பா நீ தந்த கிருபை நினைத்து தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா ஒரு நீரை அன்பு சொல்லி தேவனை நோக்கி செல்வோமா எங்களுக்கு வேறொரு தேட்டம் இல்லையப்பா ஆமென் ஹல்லேலூயா நீகத்து வேறொரு தேசமில்லை பாரதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாதிரு நாமத்தின் ஆதரவு 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 ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா எங்களை தாழ்த்தி ஆண்டவரே அப்பாவுடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே ஹல்லேலூயா உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரிவித்து எங்களுடைய நடைகளை செவ்வாயாக்கி எங்களுடைய பாதைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே சபா வெளிச்சமாக இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா ஆம் தேவ சபையை நம்முடைய தேவன் அவர் இரக்கங்களையோ காருண்யங்களை நம்ம மீது நினைத்து நம்ம மீது ஹல்லேலூயா வைத்து நம்மை வழிநடத்துகிற தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹல்லேலூயா எல்லோரும் உற்சாகமாக தேவனை ஆராதிப்போம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம் ஹல்லேலூயா ஓ thank you Jesus ஹல்லேலூயா நாம் எல்லோரும் எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போமா எல்லோரும் எழும்பி நின்று உற்சாகமாக ஒரு நடனம் ஆடி பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை ஆர்ப்பரித்து அவருடைய நாமத்தை பாடுவோம் ஹல்லேலூயா ஆமென் குருவே எல்லாம் குருவே உம்மாலே எல்லாம் குரு கூடாததுக்கு ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை
Yes.
மாற்றமே ஆகும். ஹalleluya. எல்லோரும் உள்ளத்தினால திறந்து சொல்லுவோமா. ஓரந்து போன எலும்பிற்கு ஜீவனை தந்த வல்லமையுடைய தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது மாற்றம் ஆண்டவரே, இதெல்லாம் சாத்தியமாக ஆகும். ஹalleluya. இதோ ஒன்றுமே இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த நம்மளை இந்த உலகத்துல நாம நம்பினோர் எல்லாம் நம்மளை கைவிட்ட போதிலும், இதோ ஒன்றுமே இல்லை என்று நாம நின்ற காலங்களிலும் துணையாளர் நம்மை விட்டு விலகாமல் அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் வரை நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தின தேவன். எல்லோரும் தேவ பிரசன்னத்துக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னத்தோடு கூட அவரை ஆராதிப்போம். ஓ யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஓ thank you Jesus. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. சேர்ந்து சொல்லுமா. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்யும் தகப்பனவர், சொன்னதை செய்யும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லோரும் அறிக்கை செய்து சொல்லுவோமா. அப்பா, என் வாழ்நாள் எல்லாம் உண்மை மாற்றமே நம்புவேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுமா. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆமென். இயேசுவே தேவ பிரசன்னத்தோடு கூட ஆராதிப்போம். Hallelujah. Yes Lord. हम तेरी स्तुति करते हैं प्रभु, हम तेरी आराधना करते हैं. सारी महिमा सारी आदर हम तुझको देते हुए हम तेरी आराधना करते हैं. Hallelujah. आमीन. आराधना करो तुझसे, तेरी स्तुति मैं करूं, आराधना करूं तुझसे, तुझसे. मेरी सांस में तेरा नाम
स्तुति मैं करूं, आराधना करूं दिल से, दिल से। अपने हाथों को उठाकर गाएं, तेरी स्तुति मैं करूं। यस लॉर्ड, मेरी सांसों में तेरा नाम है। आमीन। मैं हाथ उठाकर गाऊंगा, तेरा नाम ऊंचा। यस लॉर्ड, मैं हाथ उठाकर गाऊंगा, तेरा नाम ऊंचा। आइए हम सब अपने हाथों को उठाकर यीशु तेरा नाम ऊंचा। हालेलुया। हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम। आइए हम सब मिलकर बोले, हम हाथ उठाकर, हम हाथ उठाकर गाएंगे, यीशु तेरा नाम ऊंचा। सब मिलकर गाएंगे, हम हाथ उठाकर गाएंगे, यीशु तेरा नाम ऊंचा। எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. எங்கள் மீது அசைவாடுகிறவரே, எங்கள் வாழ்வில் அசைவாடுகிறவரே. Yes, Lord. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஆமென். அசைவாடு. இறங்கும் தெய்வமே. அப்படியே உட்காரலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होने पाए। நாம் முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். अभी बहुत एक मुख्य समय में हम आ चुके हैं। நாம் இவ்வளவு நேரம் பேசினதையெல்லாம் தேவன் கேட்டார். अभी तक हमने जो भी बातें किया परमेश्वर ने उसको सुना है। இப்பொழுது அவர் பேசும்போது நாம் எல்லாரும் கவனமாய் கேட்போம். अभी जब परमेश्वर हमसे बात करेंगे हम बड़े ध्यान से सुनेंगे। கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். परमेश्वर जो है अपने वचन के द्वारा हमसे बात करने वाला परमेश्वर है। தேவனையும் தேவனுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய விடுதலையும் ஜெயத்தை கொடுப்பார். परमेश्वर को और परमेश्वर के वचन को हम जितना अधिक हम जानते हैं उतना ज्यादा परमेश्वर हमारे जीवन में छुटकारा और जयवंत जीवन देता है। அதனால இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த
அருமையான வாக்குத்தத்தம், நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். और इस वर्ष जो परमेश्वर ने इस कलीसिया को जो प्रतिज्ञा दिया है, वो प्रतिज्ञा ये है कि मैं ही परमेश्वर यहोवा हूँ, तुम ये जान लोगे. அதனால ஒருவேளை நீங்கள் அதை எழுதி கொண்ட தலைப்பை நீங்க எழுதி கொண்டு நீங்க இதை இந்த உடைய காரியங்களை வைத்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் கர்த்தர் உங்களுக்கு அருமையான காரியங்களை வெளிப்படுத்துவார். और इस वचन को आप लिख के आप पढ़िए. परमेश्वर इस वचन के द्वारा आपसे बात करेंगे. अनेकों नई बातें परमेश्वर आपको बताएंगे. ஆகையினாலே நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார். मैं ही परमेश्वर यहोवा हूँ, तुम ये जान जाओगे. அதனால் நாம் தேவனை சரியாக அறிந்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. और निश्चय परमेश्वर को हम अच्छी तरह से जान लेंगे तो निश्चय एक बड़ा आशीष हमें मिलता है. அதைத்தான் நாம் முதலாவது பார்த்தோம். அதாவது தேவனை என்ன செய்ய, முதலாவது நாம் தேவனை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். और सबसे पहले हमने देखा कि सबसे पहले परमेश्वर को हम सही रीति से हमें जानना चाहिए. இரண்டாவது சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और दूसरा सत्य है, सत्य को हमें सही रीति से जानना चाहिए. மூன்றாவது தேவனுடைய அன்பை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और तीसरा परमेश्वर के प्रेम को हमें अच्छी तरह से जानना चाहिए. அதனால் இந்த நாட்களில் நாம் தேவனுடைய அன்பை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். और इन दिनों में हम परमेश्वर के प्रेम के बारे में ही हम अध्ययन करते हुए आ रहे हैं. ஏன், எதற்கு, எப்படி என்று நீங்களும் நானும் தெளிவாக நம்முடைய இருதயத்திலே அறிந்து கொண்டால், क्यों, किस लिए इन बातों को हम अच्छी तरह अपने हृदय से हम जान जाएंगे तो இந்த உலகத்திலே என்ன பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய சோதனை, கஷ்டம் வந்தால் நாம் ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்வோம். और इससे दुनिया में चाहे कितना ही परेशानी, समस्या आ जाए, परीक्षा आ जाए, हम परमेश्वर के लिए एक महिमा भरा जीवन जिएंगे. இந்த மூன்று அனுபவ சத்தியங்களை தெளிவாய் நாம் கற்றுக்கொண்டால், और यदि हम इस तीन जो सत्य है, ये जो अनुभव है, इसको हम अच्छी तरह से हम जान लेंगे तो உங்களையும் என்னையும் எந்த தீய சக்தியாலும் அசைக்க முடியாது. आपको और मुझे कोई भी अंधकार का शक्ति हमें हिला नहीं सकता, हमें कुछ कर नहीं सकता. நம்முடைய தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய அன்பையும் தெளிவாய் அறிந்து கொள்ளும்போது हमारे परमेश्वर को, परमेश्वर के सत्य को, उसके प्रेम को जब हम अच्छी तरह जान लेंगे, இந்த உலகமோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியங்களும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ये दुनिया और दुनिया में होने वाले कोई भी कार्य हो हमें कुछ भी नहीं कर सकता. ஏனென்று கேட்டால் வேதத்தில் அவ்வளவு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். और क्योंकि परमेश्वर अपने बाइबल, इस पवित्र शास्त्र में इतने बहुत महत्वपूर्ण बातें हमें लिख कर दिया है. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए. நாம் மூன்றாவதாக தேவனுடைய அன்பை குறித்து தான் நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம், அறிந்து கொண்டு வருகிறோம். और तीसरा जो है, परमेश्वर के प्रेम के बारे में ही अब अभी हम ध्यान और मनन करते हुए आ रहे हैं. எல்லாமே நீங்க உண்மையை எழுதி வைத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். और आप सब लोगों ने आपने लिख के रखा होगा, ये विश्वास करते हैं. பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். और पिता परमेश्वर के प्रेम के वजह से उस गुलामी से छुटकारा पाए. சாபத்தை தேவன் அவருடைய அன்பினாலே ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று பார்த்தோம். और श्राप को परमेश्वर ने अपने प्रेम के कारण श्राप को आशीष में बदल दिया था, हमने देखा था. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது जब प्रभु यीशु मसीह के प्रेम के बारे में हम देखते அவர் हैं, நம்மிடத்தில் அன்பு வைத்த தேவன் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார். और जैसे प्रभु यीशु ने शुरू में प्रेम रखा था, आखिरी समय तक, अंतिम समय तक उन्होंने प्रेम रखा है. பரிசுத்தாவியாகிய தேவன் पवित्र आत्मा जो परमेश्वर है, அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றிவிட்டார். और परमेश्वर अपने प्रेम को पवित्र आत्मा के द्वारा हमारे हृदय में उंडेल दिया है. அதனால் இந்த அன்பை தான் நாம் தெளிவாக அறிந்து நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். और इस प्रेम को जब हम अच्छी तरह जान के, समझ के जब कार्य करेंगे, और हम परमेश्वर के लिए अधिक कार्य कर पाएंगे. அதனாலே கடந்த நாள் அந்த அன்பை குறித்து உங்களிடத்துல பேசும்போது और पिछले जो प्रेम के बारे में जब हम बता रहे थे, முதலாவது பார்த்தோம், அன்பின் மேன்மையை குறித்து படித்த வசனங்கள் ஆதாரத்தோடு. और
परमेश्वर का प्रेम का जो उत्तमता है, महानता है, उसके बारे में हम पहले पढ़े। இரண்டாவது அன்பின் முக்கியத்துவத்தை குறித்து வேத வசனத்தோடு நாம் பார்த்தோம். और दूसरा जो है परमेश्वर का प्रेम का जो महत्वपूर्ण बातें, मुख्य बातें हैं, वचन के आधार पर हमने पढ़ा था। மூன்றாவது அன்பின் வெளிப்பாட்டை குறித்து வேத வசனத்தோடு நாம் பார்த்தோம். और तीसरा जो परमेश्वर का प्रकृति का प्रेम का प्रकटीकरण या प्रकाशन है, उसके बारे में हमने पढ़ा था। நான்காவது और जो चौथा है, நாம் அன்பு கூறுவது எப்படி என்பதை குறித்து கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். और चौथा बात यह है कि हम कैसे दूसरों को प्रेम करना है या प्रेम प्रकट करना है, पिछले हफ्ते हमने उसके बारे में ध्यान किया। அதனால அன்பு என்று சொல்லும்போது தேவ பிள்ளைகளை சும்மா நம்மெல்லாம் இதுவரைக்கும் எனக்கு இவ்வளவு நாட்களாக இந்த அன்பினுடைய சத்தியங்கள் அவ்வளவாக தெரியாமல் இருந்தது. और ये जो प्रेम है, ये प्रेम को हम पहले भी और पास्ट में भी जो है ऐसी ऊपरी रीति से जानते थे, लेकिन आज अभी जो है और अच्छी तरह गहराई से परमेश्वर जानने के लिए सहायता किया है। அதனால இந்த லாக்டவுன் நாட்களிலே அதிகமாய் வேத வசனத்தை படிக்கும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார். और इस लॉकडाउन के समय में बहुत अधिक परमेश्वर के वचन को ध्यान करने पढ़ने के लिए परमेश्वर ने पास्टरों को एक अच्छा मौका दिया। ஏனென்றால் நீங்களும் நானும் வேதத்தை படிக்கத்தான் வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது, நம்மை என்ன செய்யறது, மேன்மை நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. और आप और मैं जब परमेश्वर के वचन को हम लगातार जब पढ़ते हैं, परमेश्वर हमसे उस वचन के द्वारा बात करता है और हमें ऊंचा उठाता है। அதனாலே நாம் அன்பு கூறுவது எப்படி என்கிற சத்தியத்தை போன வாரத்தில் நாம் பார்த்தோம். और पिछले बार हमने देखा कि प्रेम कैसे करना चाहिए या प्रकट करना चाहिए, इसके बारे में पिछले हफ्ते हमने देखा। அதாவது சுத்த இருதயத்தோடு ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். और पूरे शुद्ध हृदय के साथ प्रेम रखना है करके पिछले बार देखा। அதுக்கு உங்களுக்கு வசனத்தை எல்லாம் நாம் வசனம் எல்லாம் படித்தோம். और इसके बारे में हमने वचन को पढ़ा था। இரண்டாவது மாயமில்லாத அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். और दूसरा है जो निष्कपट प्रेम करना है करके हमने देखा। அந்த வசனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நாம பார்க்கும்போது கண்டிப்பாக அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் எவ்வளவு நம்மை திருத்தி சீர்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். जब हम इस वचन के बारे में हम देखते हैं तो ये वचन क्या करता है, हमें सुधारता है, हमें बदलता है। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। மூன்றாவதாக நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். और अभी तीसरा ये है कि हम अभी परमेश्वर कैसे प्रेम रखना है, आज भी हम देखेंगे। அதுதான் நாம் வசனங்களை எழுதி வைத்து வசனங்களை கருத்தாய் படிக்க வேண்டும். इसलिए इस वचनों को लिखकर उसको अच्छी तरह से हमें पढ़ना चाहिए। நீங்க எந்த அளவுக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீர்களோ, जितना अधिक आप परमेश्वर के वचन को आप महत्व देते और बढ़ते हैं, வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் अनेक காரியங்களை வெளிப்படுத்தி நம்மை சரிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. और परमेश्वर का वचन ही है जो अनेकों कार्य को प्रकट करता है और हमें सही राह में चलाता है। அதனாலே நாம் மூன்றாவது இந்த நாள் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. रात पढ़ेंगे कि परमेश्वर का प्रेम सब कैसे लोगों को प्रेम करना है करके। 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். पहला यूहन्ना 3 अध्याय 18वां वचन। என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் வசனத்தினாலும், நாவினாலும் அல்ல, இங்க பாருங்க, வசனத்தினாலும் வெறும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। நாம் எப்படி மூன்றாவது எப்படி அன்பு கூற வேண்டும் என்று கேட்டால், दूसरा यह है कि हम कैसे प्रेम करना है या प्रकट करना है, दिखाना है। கிரியினாலே செயலினாலும் काम के द्वारा, क्रिया के द्वारा, உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். और काम और क्रिया के द्वारा और सत्य के द्वारा प्रेम करना है। அங்க யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், यहाँ यूहन्ना जो प्रेरित है वो कहते हैं வெறும் வசனத்தை சொல்றது மட்டுமல்ல, सिर्फ वचन के द्वारा ही, केवल बातों से नहीं। என்ன தெளிவாக அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். यहाँ पर कितना साफ रीति से बताया गया है। என் பிள்ளைகளே, मेरे बालकों, என்னுடைய வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, सिर्फ वचन या जीभ से ही नहीं, வெறும் வசனத்தை சொல்லிட்டு வாயில சொல்லிட்டு போறது அல்ல அன்பு. और
सिर्फ वचन बोल के जाना या जीभ से बोल के जाना केवल प्रेम नहीं है। செயலிலும் உண்மையிலும் செயல்படுவதுதான் அந்த அன்பு காட்டக்கூடியது கூடிய வல்லமை. और काम में अपने कार्य में और सत्य में प्रकट करना ही सही प्रेम है। எப்பொழுதுமே நீங்களும் நானும் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது जब भी आप और मैं जब परमेश्वर के वचन को पढ़ते हैं மேலையும் கீழையும் கூட நம்ம வாசிக்கணும். और ऊपर और नीचे पढ़ना चाहिए। இன்னைக்கு அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களும் சரி தேவனுடைய பிள்ளைகளும் சரி और आज अनेकों जो परमेश्वर के सेवक हो या परमेश्वर के बच्चे हो அந்த ஒரே ஒரு வசனத்தையும் அந்த ஒரே ஒரு பகுதியையும் பிடித்துக் கொண்டு இதுதான் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள். और एक ही वचन को पकड़कर या एक ही पद या एक ही वाक्य पकड़कर उसी को यही सही है करके लोग बोलते हैं। ஏனென்றால் நாம் முன்னாடியும் பின்னாடியும் வாசிக்கும் போது அந்த சென்டரில் சொல்லப்பட்ட வசனம் எதற்காக அப்படி சொல்லப்பட்ட என்பத கருத்தை அறிந்து கொள்ள முடியும். और जब परमेश्वर के इस वचन को ऊपर नीचे आगे पीछे जब पूरा पढ़ते हैं तब ये किस बात को ये बता रहा है, किसके लिए लिखा गया है, क्यों लिखा गया है, इस बात का वो हमें प्रकट करेगा। பாருங்கள் கிரியிலும் செயலிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். और अपने काम के द्वारा कार्य के द्वारा प्रेम प्रकट करना है करके हम पढ़ेंगे 17वां वचन। ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அழகா இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். कितना सुंदर रीति से यहाँ पर बताया गया देखिए। ஏன்னா செயலிலும் உண்மையிலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிவிட்டு और सत्य और काम के द्वारा परमेश्वर प्रेम प्रकट करना है करके बताने के बाद ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं நீ வசதி உள்ளவனாய் இருக்கும் பொழுது, जब तेरे पास धन संपत्ति है तो, ஆஸ்தி உள்ளவனாய் இருக்கும் பொழுது, तेरे पास संपत्ति है तो, தன் சகோதரனுக்கு குறைவு இருக்கும் போது, जब किसी भाई को जो तेरा भाई है उसके पास अगर कमी घटी होगा तो, குறைவை கண்டு உன்னுடைய இருதயத்தை நீ அடைத்தால், उसके कमी घटी को देखकर अपने हृदय को तू अगर रोक लेगा, बंद कर लेगा तो நீ உண்மையான அன்பு கூறுகிற பிள்ளையாக நீங்களும் நானும் இருக்க முடியாது. और तू सचमुच प्रेम करने वाला परमेश्वर का संतान नहीं है। இங்கே இந்த 17வது வசனத்தில் நாம் செயலிலே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். और ये 17वां वचन में हम कार्य के द्वारा अपने कामों के द्वारा परमेश्वर का प्रेम प्रकट करना है। நம்முடைய சகோதரன் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து நாம் நம்முடைய சேவையை அடைந்து கொண்டு நாம் பேசாம இருக்கும்போது உண்மையாக நீங்கள் நானும் அன்பிலே நம் செயலிலே அன்பு காட்டவில்லை என்பதுதான் அர்த்தம். हमारे भाई जो विश्वासी भाई है, कोई भी हमारे जो विश्वासी भाई है, यदि वो किसी परेशानी में है, कंगाली में है, कमी घटी में है, उसको देखकर अगर हम चुपचाप से रहते हैं तो हमारे अंदर परमेश्वर का प्रेम नहीं है। அதான் சகோதரன் குறைவா இருக்கும்போது அவனுடைய குறைவை நாம் கவனிக்காவிட்டால் நாம் என்ன தேவனுடைய அன்பு நமக்குள் இல்லை என்று சொல்லி யோவான் சொல்கிறார். और यहाँ प्रेरित यूहन्ना कहते हैं यदि कोई भाई का कंगाली में है, कमी घटी में है और उसको देखकर हम चुपचाप रहते हैं तो परमेश्वर का प्रेम हमारे अंदर नहीं है। அதே 19வது வசனத்தை வாசிக்கும் போது உண்மையை குறித்து அங்கே சொல்லுகிறார், உண்மையான அன்பு என்று சொல்லி. और 19वें पद में परमेश्वर का सच्चा प्रेम के बारे में बताया गया है। இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். இங்கே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। அதனால இதை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறையிலே செய்யும்போது आप और मैं जब इस कार्य को अपने जीवन में लागू करेंगे, நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக अपने हृदय को परमेश्वर के सामने நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். और हम निश्चित हो जाएंगे। நான் உண்மையாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன், मैं निश्चय ही परमेश्वर सच्चा प्रेम நான் करता हूं। உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பு கூறுகிறேன், मैं सचमुच परमेश्वर के बच्चों से प्रेम रखता हूँ। நான் செயலிலும் உண்மையிலும் அன்பு கூறுகிறேன். मैं अपने कामों के द्वारा, कार्य के द्वारा, सत्य के द्वारा प्रेम रखता हूँ। அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மூன்றாவது நீங்களும் நானும் தேவனிடத்திலே அன்பு கூறுவதனுடைய அர்த்தம். और परमेश्वर आपसे और मुझसे कहते हैं कि प्रेम रखने का अर्थ क्या है। இந்த செயலிலும் உண்மையாய் அன்பு கூறுவதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் செயல் अब
अपने कामों के द्वारा, कर्मों के द्वारा और सत्य के द्वारा प्रेम रखने का अर्थ क्या है? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நீங்கள் 16, 17, 3 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யாக்கோபு சொல்லுகிறார். और याकूब के पत्र 2 अध्याय 15वां वचन से पढ़ेंगे तो याकूब वहां पर इसके बारे में बताते हैं. நான் வாசிக்க கேட்கலாம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. 20வது வசனத்தை வரைக்கும் வாசிங்க. 20வது வசனத்தை வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆமா, அறிய வேண்டாமோ? அறிய வேண்டும். நீங்களும் நானும் அங்கே யாக்கோபு சொல்லுகிறார். यहाँ पर याकूब कहते हैं உண்மையான அன்பு என்னன்னு கேட்டால் तो सच्चा प्रेम है वो क्या है? இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது. और जो लोग जिनके पास नहीं है, कमी घटी है, उनको देखकर उनकी सहायता करना. ஆகையினாலே ஒரு இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நமக்கு மிக தெரிந்தவர்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு और वो परमेश्वर के बच्चे हो या हमारे जान पहचान वाले लोग हो जिनके पास कमी घटी हो, तो நம்மிடத்துல இருக்கும் பொழுது यदि हमारे पास अगर है तो நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன் और बोलेंगे कि मैं उनके तुम्हारे लिए प्रार्थना कर रहा हूँ, கண்டிப்பா ஆண்டவர் சந்திப்பார், और निश्चय ही परमेश्वर आपको आशीष करेगा உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுவது பெருசல்ல. और आपको सब कुछ मिलेगा करके बोलना बड़ी बात नहीं है. நீங்களும் நானும் தேவனிடத்திலே உண்மையான அன்பு வைப்போம் என்று கேட்டால் आप और मैं यदि परमेश्वर से सच्चा प्रेम रखते हैं तो நம்முடைய சகோதரன் கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது, जब हमारा भाई जो कष्ट में होगा, परेशानी में होगा, तो கண்டிப்பாக நம்மிடத்திலே இருக்கிறதை அவர்களுக்கு செய்வோம். निश्चय ही हमारे पास जो कुछ होगा उससे हम उसकी मदद जरूर करेंगे. அதனால இதை நீங்களும் நானும் செய்யும் போது जब आप और मैं इस कार्य को करेंगे तो கண்டிப்பாய் நீங்களும் நானும் தேவனிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். और निश्चय ही हम आप और मैं परमेश्वर से सच्चा प्रेम रखने का ये अर्थ होगा. அந்த அர்த்தத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். इसी अर्थ में प्रभु यीशु मसीह ने कहा है மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை 36வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது मत्ती अध्याय 25 उसका 35 और 36 में बताया है. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் எப்படி இருந்தேன் ஆண்டவர் அங்கே சொல்லுது நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம் தான், படித்த வசனம் தான். வாசிக்க கேட்கலாம். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் தேவனுடைய அன்பு, உண்மையான அன்பு. और यही है जो परमेश्वर का सच्चा प्रेम है. அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் அப்பொழுது சொல்லுகிறார் ஆண்டவர். प्रभु यीशु यहाँ पर कहते हैं, சொல்லிட்டு எல்லாம் நான் இருந்தேன், எல்லாம் நீங்க என்ன செய்தீர்கள், வந்து விசாரித்தீர்கள், கொடுத்தீர்கள் என்று சொல்லி, और इसमें लिखा है मैं भूखा था, मैं प्यासा था, मैं बंदीगृह में था, तो मुझे आगे खाना खिलाया, पानी पिलाया, मेरी सुधि लिया करके बताने के बाद நீங்கள் உண்மையாய் அன்பு கூர்ந்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यहाँ पर सचमुच आपने सच्चा प्रेम किया है करके प्रभु बता रहे हैं. அருமையான தேவ பிள்ளைகளே, அதை யாருக்கு அவர் சிலர் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் எங்க பசியா இருந்தீங்க, எங்க நீங்க தாகமா இருந்தீங்க, எங்க வியாதியா இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது जब प्रभु ने जब ऐसे कहा तो तब लोगों ने पूछा, प्रभु आप कब भूखे थे, आप कब नंगे थे, आप कब बंदीगृह में थे करके उनसे जब पूछा गया. 40வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். आइए 40वें वचन को पढ़ेंगे. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, அதற்கு இயேசு நம்முடைய ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு, பாருங்க, மிகவும் சிறியவர்களான என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, உண்மையான அன்பு என்னன்னு கேட்டால் सच्चा प्रेम क्या है? நீங்களும் நான் அந்த உண்மையான அன்பை வைத்து மற்றவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் போது, और आप और जो हमारे पास जो कुछ है जिसके पास नहीं है उसको हम जब मदद करते हैं, கஷ்டப்படுறவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது, जो लोग परेशानी में कष्ट में है उनको जब हम सहायता करते हैं, அதை தேவன் பார்க்கிறார். परमेश्वर उसको देखता है, இதற்குரிய பலனை, இதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தான் கொடுப்பார். उसका प्रतिफल, उसका आशीर्वाद जो है परमेश्वर खुद देगा। தயவு செய்து நாம் யாருக்கு என்ன செய்தாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களிடத்தில் அவர்கள் மறுபடியும் எனக்கு செய்வார்கள் கொடுப்பார்கள் என்கிற அந்த கைமாறு பார்த்து செய்யக்கூடாது. और इसलिए परमेश्वर के प्रिय बच्चों, हम किसी को भी कुछ भी सहायता या मदद करते हैं, वो हमें वापस कुछ करेगा करके हमें ये नहीं चाहना चाहिए, नहीं देखना चाहिए। நீங்களும் நானும் செய்யும்போது அந்த செய்யக்கூடிய திறனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் தான் செய்ய சொல்லுகிறார். आप और मैं जब किसी की मदद करते हैं, उसको करने की जो शक्ति है, योग्यता है, परमेश्वर हमें दिया, इसलिए हम करते हैं। நீங்களும் நானும் கஷ்டப்படும் போது நாம் போய் மற்ற கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லவில்லை. और मैं, आप और मैं अगर खुद परेशान है, कष्ट में है, तो हमें उधार लेके, कर्जा लेके दूसरे को सहायता करने के लिए प्रभु नहीं कह रहे। உன்னிடத்தில் இருக்கும்போது நீ அதை செய்ய என்று கர்த்தர் சொல்லுகிறார். और जो कुछ तेरे पास है उसमें से तू दूसरों की मदद करना है करके प्रभु बता रहे हैं। வேதத்தில் अनेक வசனங்கள் உண்டு. और बाइबल के वचन में अनेकों वचन है। அதனால் நீங்களும் நானும் இதை இந்த உண்மையான அன்பை தெளிவாய் அறிந்து நாம் செய்ய வேண்டும் தேவ பிள்ளைகளே. इसलिए आप और मैं परमेश्वर के सच्चा प्रेम को जानकर इसमें कार्य करना है। சபையிலும் சரி, நாம் இருக்கிற இடத்திலும் சரி, இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான உதவி செய்ய வேண்டும். चाहे कलीसिया हो, चाहे हम जहाँ पर रहते हैं उस क्षेत्र में हो, जिसके पास नहीं है और किसी की जरूरत है, तो हमें निश्चय ही उनको कुछ ना कुछ मदद हमारी तरफ से हमें करना चाहिए। இதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். यही है जो परमेश्वर आपसे और मुझसे इस प्रकार की उम्मीद रखता है। உண்மையான அன்போடு நாம் செய்ய வேண்டும். और सच्चे प्रेम से हमें करना है। அதனால எந்த காரியம் ஆண்டவருக்கு செய்தாலும் சரி, चाहे प्रभु के लिए करे, ஊழியக்காரருக்கு செய்தாலும் சரி, चाहे प्रभु के सेवक लोग के लिए करे, இல்லாத விசுவாசிகளுக்கு செய்தாலும் சரி, जिसके पास कमी घटी है ऐसे विश्वासी लोग को करे तभी, மற்ற ஏழை ஜனங்களுக்கு செய்தாலும் சரி, चाहे कोई गरीब लोग व्यक्ति के करे उनके लिए भी करे तो भी ஆண்டவர் சொல்கிறார் உண்மையான அன்போடு செய்ய வேண்டும் என்று சொல்லி. प्रभु कहते हैं सच्चे प्रेम के साथ उसे करना है। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। அதனாலே கலாத்திய நிருபத்தில் கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறார், और गलाती के पत्री लिखने के समय प्रेरित पौलुस कहते हैं, அவர்கள் எல்லாரும் உதவி செய்தான்னு சொல்றார். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 6वां अध्याय 10वां वचन हम पढ़ेंगे। ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக அங்கே சொல்லுகிறார் பாரு, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। இங்கே பவுல் முடிந்த அளவு எல்லாருக்கும் செய்ய சொல்லுகிறார். और पौलुस कहते हैं जहां तक हो सकता है, संभव है, सबका मदद करना चाहिए। விசேஷமாக விசுவாசத்திலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய சொல்லுகிறார். लेकिन जो विशेष तौर पर जो विश्वासी है, जो कष्ट उठा रहा है, उसको विशेष तौर पर मदद करना चाहिए। அதனால கலாத்திய சபையிலே अनेक கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் விசுவாசிகள். क्योंकि गलातियों की उस कलीसिया में अनेकों लोग कष्ट उठा रहे थे, विश्वासी लोग। அதனால தான் கர்த்தர் என்ன செய்தார் கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எழுதுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாச குடும்பங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. यहाँ पर परमेश्वर जो है प्रेरित पौलुस के द्वारा ये बताते हैं कि जो विश्वासी लोग हैं उनके परिवार को, जिसके पास कमी घटी है, उनको निश्चय ही मदद सहायता करना चाहिए। என்னன்னு கேட்டால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது, இந்த கிரிகளில் செயல்படும் போது, और आप और मैं जब इस कार्य के द्वारा हम जब प्रकट करते हैं, அது பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய கணக்கு, என்னுடைய கணக்கு அங்கே ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார். स्वर्ग में आपका और मेरे कामों को परमेश्वर जो है वहां पर लिख के रखता है, वो इकट्ठा होता है सारे बातें। ரோம சபைக்கு சொல்லும் போது கூட பவுல் சொல்லுகிறார், ரோமர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம்.
रोमियो की पत्री 15वां अध्याय 26 और 27 पढ़ेंगे। மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். இப்படி செய்கிறதற்கு நீங்களும் நானும் கடனாளிகளாய் இருக்கிறார்கள். எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर नाम की महिमा होने पाए। வெறும் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி ஆவிக்குரிய நன்மை மட்டுமல்ல, सिर्फ आत्मिक बातें करके आत्मिक बातें बताना ही काफी नहीं है। சரீர நன்மைகளையும் அவர்களுக்கு கொடுக்கும்படி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். और जो शरीर का हिसाब से संसार की जो जरूरी आवश्यक वस्तुएं भी उनको देकर मदद करना चाहिए। பவுல் மக்கதோனியா சபையாருக்கு பவுல் சொல்லுகிறார், और मकदूनिया की कलीसिया को प्रेरित पौलुस कहते हैं, நீங்கள் இப்படி செய்வது நல்லது. इस तरह से आप दूसरे की मदद करना अच्छा है। நீங்கள் இப்படி செய்கிறால் உண்மையான அன்புள்ளவர்கள் என்று சொல்லி தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். और आप ऐसे करते हैं तो आपके अंदर सच्चा प्रेम है करके परमेश्वर खुद आपके लिए गवाही देंगे। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, ஆகினாலே நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை கர்த்தர் விரும்புகிறார். और आप और मैं दूसरों को मदद करना है, सहायता करना, ये परमेश्वर चाहता है, वो उम्मीद करता है। ஏனென்று கேட்டால் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. और इसके बारे में परमेश्वर अनेकों वचन में बताया गया है। ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். जो गरीब को जो दान करता है वो परमेश्वर का कर्जा देने के समान है। அருமையான தேவ பிள்ளைகளே, இது எல்லாம் நாம் தெளிவாக இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். ये अच्छी तरह आप और इन वचनों को अच्छी तरह हम जानते हैं। இதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைகளிலே செய்கிறோமா என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார். और अपने जीवन के इस कार्य में हम कामों के द्वारा हम कर रहे हैं करके परमेश्वर आज आपसे और मुझसे ये पूछते हैं। அதுதான் உண்மையான அன்பு. நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और यही है जो सच्चा प्रेम है, जो प्रभु के साथ करने का प्रेम है। இப்படிப்பட்ட உண்மையான அன்பு கூறுவதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். इसी प्रकार का सच्चा प्रेम करना ही परमेश्वर हमसे आशा करता है। நிறைய வசனங்களை நாம் பார்க்க முடியும். बहुत सारे वचन हम देख सकते கொரிந்து हैं। சபைக்கு பவுல் எழுதும்போது கூட எழுதுகிறார். ஒரு வசனம் 2 வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 13, 14, 3 வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். दूसरा कुरिन्थियों 9वां अध्याय 12 और 13 वचन पढ़ेंगे। எல்லாம் தெளிவாக மற்றவர்களுக்கு உண்மையான அன்பை வெளிப்படுத்தி செய்வதை காட்டுகிறார். परमेश्वर का प्रेम सच्चे रूप से प्रकट करके कार्य के द्वारा प्रकट करने के बारे में बता रहा है। இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறதின் நிமித்தமும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதின் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்களும் நானும் இந்த காரியத்தை, தர்ம காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது आप और मैं जब दूसरों की मदद करते हैं, सेवा करते हैं, तब நீங்களும் நானும் உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, आपको मेरे बारे में परमेश्वर ही खुश होता है, वो बात नहीं है, கர்த்தரையும் அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். और लोग भी परमेश्वर की महिमा करते हैं। அருமையான தேவ பிள்ளைகளே,
और परमेश्वर के प्रिय बच्चों, அதனால்தான் நம்முடைய கிறிஸ்தவ மிஷனரிகள் அநேகர் இந்த சோசியல் ஒர்க்ல அநேகருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். इसलिए जो हमारे जो मिशनरी लोग हैं वो सामाजिक काम करने में बहुत आगे बढ़ के कर रहे हैं. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாவிட்டாலும் वे प्रभु यीशु मसीह के बारे में नहीं सुसमाचार नहीं भी सुनाते तब भी, ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு செய்கிற உதவியை பார்த்து और प्रभु यीशु मसीह के बच्चे जो दूसरों की मदद करते हैं उसको देखकर அவர்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கிற அன்பை பார்த்து और उनके ऊपर रखा हुआ प्रेम को देखकर அருமையான தேவ பிள்ளைகளை அவர்களே தேவனை என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். और वही लोग ही जो है उस प्रेम के कारण परमेश्वर को ग्रहण कर लेते हैं. இப்படி ரட்சிக்கப்பட்டவர் அநேகர் இருக்கிறார்கள். इस प्रकार से उद्धार पाए हुए लोग अनेक हैं, अनोख हैं. கல்கட்டாவுடைய எல்லாம் நான் அந்த கல்கட்டாவுடைய காரை நான் கேட்டிருக்கிற கண்ணார பார்த்திருக்கிறேன். और कलकत्ता में हमने कानों से पास ने सुना है और देखा है. என்னன்னு கேட்டால் அங்கே அருமையான அந்த தாயார், அவங்க பேர் என்ன, மதர் தெரேசா அவர்கள் இப்படித்தான் இந்த ஊழியத்தை செய்தார்கள். और उस कलकत्ता में मदर टेरेसा ने इसी प्रकार की सेवकाई उन्होंने की थी. ஒடிசாவில் ஒரு மிஷனரி செய்தார். और उड़ीसा में एक मिशनरी लोगों ने किया है. ஆனால் அதன் மூலமாய் எத்தனையோ பேர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். और उसमें सेवा के द्वारा अनेक लोग उद्धार पाए हैं. அது பரலோகத்திலே கண்டிப்பாக அது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். और ये निश्चय ही स्वर्ग में परमेश्वर के पास परमेश्वर को पता है. நீங்கள் நானும் தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியமும் आप और मैं जो परमेश्वर के लिए एक काम जो हम करते हैं, ஒருவேளை இங்கே உங்களுக்கும் எனக்கும் தெரியாவிட்டாலும் हो सकता है इस दुनिया में एक दूसरे लोगों को ना पता हो, பரலோகத்திலே கண்டிப்பாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். लेकिन स्वर्ग में परमेश्वर निश्चय ही उसको प्रकट करेगा. ஆகினால் தேவ சபையே, इसलिए परमेश्वर की कलीसिया, உண்மையான அன்பு என்பது परमेश्वर का सच्चा प्रेम का मतलब है இல்லாதவர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது. और जो कंगाल है, जो कमी गति में कष्ट उठा रहे हैं, उनको सहायता देना, मदद करना. நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யாவிட்டால் यदि हम हमारे पास करने की योग्यता है, क्षमता है और हम नहीं करते हैं तो நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதில் அர்த்தமில்லை. आप और मैं परमेश्वर के बच्चे उद्धार पाए हैं, इसमें ये अर्थ नहीं बनेगा. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னார். प्रभु यीशु ने कहा जो मुझ पर विश्वास करता है मुझसे बढ़कर बड़े कार्य ஆகினாலே करेगा. நீங்கள் நானும் இந்த உண்மையான அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கூறுவதுதான் இந்த அன்பினுடைய மகத்துவம். और आप और मैं जो है इस सच्चा प्रेम को करना और प्रकट करना ही परमेश्वर के प्रेम के महत्व को बताता है. ஆகினாலே மூன்றாவது நாம் பார்த்தோம், और तीसरा आपने देखा அதாவது செயலிலும் உண்மையிலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி और कामों के द्वारा और सत्य के द्वारा प्रेम प्रकट करना है. அந்த அன்பு கிரியிலே இருக்க வேண்டும். और जो प्रेम है वो हमारे कामों में दिखना चाहिए. கிரியை இல்லாத அன்பு, கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத செயல் செத்து போனது என்று வசனம் சொல்லுகிறது. और कर्मों के बिना विश्वास, कामों के बिना प्रेम जो है वो मरे हुए के समान है. நம்முடைய சபையில் அநேக இந்த சில நிறைய பேர் என்ன செய்யறான்னு கேட்டால், ஏழைகளுக்கு இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல கொண்டு போய் சாப்பாடு பிரியாணி செஞ்சு கொண்டு போய் அநேகர் கொடுக்கிறார்கள். और हमारे कलीसिया में भी कुछ लोग जो है इस क्रिसमस के समय में खाना बिरयानी बनाकर गरीब लोगों को बांटते हैं. அது நல்லது. और वो बहुत अच्छा है. என்னன்னு கேட்டால், நம்ம மற்றவர்களுக்கு அந்த ஆகாரம் செய்து கொடுப்பது, और ये जब दूसरों को भोजन बना के खिलाते हैं वो अच्छा है. ஆனா காசு கொடுத்தா தான் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்துவார்கள் பிச்சைக்காரர்கள். और जब हम पैसे देते हैं वो पैसे का गलत इस्तेमाल करते हैं. அதனாலே நாம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுப்பதோ ஆகாரம் கொடுப்பதோ இதை செய்யும் போது கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். और निश्चय ही जिन लोगों के पास नहीं है, कमी गति में है, उनको वस्त्र लेके देना, उनको भोजन खिलाना, ये कार्य करते हैं. निश्चय ही परमेश्वर आपको उनको आशीष निश्चय ही करेंगे. நம்முடைய சபையிலே சிலரெல்லாம் இதை செய்வதை நான் கேள்விப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். और हमारे कलीसिया में कुछ लोग ये कार्य करते हैं, इसको सुनकर हम परमेश्वर की महिमा देते हैं. இதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனிடத்திலே உண்மையான அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி. और यही है जो परमेश्वर का वचन हमें बताता है
है, इसी तरीके से हम परमेश्वर के सच्चे प्रेम को प्रकट करते हैं। ஆயினால அருமையான தேவ பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के प्रिय बच्चों, இந்த நாளை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். इन दिनों में पवित्र आत्मा हमसे बात किया है। நாம் என்ன செய்யணும், எப்படி அன்பு கூறுவது எங்கனம் என்று சொல்லி நாம பார்த்தோம். और हमें कैसे प्रेम को करना है, प्रकट करना है करके हमने देखा। அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது சுத்த இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று முதலாவது பார்த்தோம். परमेश्वर के प्रिय बच्चों, शुद्ध हृदय के साथ प्रेम प्रकट करना है करके हमने देखा। மாயமாலம் இல்லாத அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். कपट रहित और निष्कपट प्रेम को करना है करके हमने देखा। கிரியையுள்ள உண்மையுள்ள விசுவாசத்தோடு நாம் அன்பு கூற வேண்டும். अपने कर्मों के द्वारा, कामों के द्वारा, सत्य के द्वारा सच्चा प्रेम करना है करके हमने देखा। இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற அருமையான சத்தியம். और यही है जो परमेश्वर आपको और मुझे जो बताने वाला एक सत्य बातों को। நீங்கள் நானும் செய்வதை கண்டிப்பாய் தேவன் பார்க்கிறார். आप और मैं जो करते हैं निश्चय ही परमेश्वर वो देख रहा है। கண்டிப்பாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். निश्चय ही परमेश्वर आपको और हमको निश्चय परमेश्वर आशीष करेंगे। கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही हम सबको आशीष करने पाए। நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். आइए हम अपने स्थान में खड़े हो जाएं। இன்னும் எப்படி அன்பு கூற என்கிற குறித்து கர்த்தர் இன்னும் நமக்கு ரெண்டு அருமையான காரியங்களை, எத்தனையோ நிறைய காரியங்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். और परमेश्वर का प्रेम हम कैसे दूसरों से प्रकट करना है करके अनेकों बातें हैं, लेकिन दो बात और हम आगे देखेंगे। இப்பொழுது இன்னைக்கு நாம் கேட்ட வசனத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்து செயல்படுவோம். और आज जो है हमने जो वचन सुना है अपने हृदय में रखकर उसमें हम कार्य करेंगे। வெறும் வசனத்தை சொல்லுவது மட்டுமல்ல, केवल वचन बोलना ही काफी नहीं है। வெறும் வாயிலே சொல்லுவது மட்டுமல்ல, अपने मुंह से बोल देना ही काफी नहीं है। செயலிலும் உண்மையிலும் நாம் அன்பு கூற வேண்டும். कामों के द्वारा और सत्य के द्वारा हमें प्रेम करना है। அது என்னவென்று கேட்டால், ये क्या है हम पूछेंगे तो அதான் இல்லாதவர்களுக்கு மன ரம்யமாய் கொடுப்பது. और जो जिसके पास कमी घटी है, जिसके पास नहीं है, उसे अपने पूरे हृदय से उनकी मदद करना। இந்த உண்மையான அன்பை நாம் கூறுவோம். और ये सच्चा प्रेम जो है हमें दूसरों पर दिखाना है। கண்டிப்பாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். निश्चय ही परमेश्वर आपको हमको आशीष करेंगे और ऊंचा उठाएंगे। எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். आइए सब लोग आंख बंद करें और प्रार्थना करेंगे। நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர். हमारा परमेश्वर सब कुछ देखने वाला परमेश्वर है। நம்முடைய உள்ளத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர். हमारे हृदय को सबको गहराई से जांच के देखने वाला परमेश्वर है। நினைவுகளை எல்லாம் அவர் வகையறித்து பார்க்கிறவர். हमारे विचारों को भी वो गहराई से जांच के देखने वाला परमेश्वर है। ஆகையால் நம்முடைய தேவனுடைய அந்த நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் जो परमेश्वर से जो प्रेम रखते हैं, இந்த நாளிலே நம்மளையும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், आपको और मुझे देख के प्रभु कहते हैं செயலிலும் உண்மையிலும் அன்பு கூறுவாயாக. कामों के द्वारा और सत्य के द्वारा प्रेम करना है। அந்த அன்பு என்ன செய்கிறது என்று கேட்டால், वो प्रेम क्या करता है? கஷ்டப்படுகிறவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, வேதனைப்படுகிறவர்களுக்கு நம்ம ஏவி அவர்களுக்கு உதவி செய்ய வைக்கிறது. जो कष्ट में है, जो दुखी है, जिसके पास नहीं है, कमी घटी में है, उनको मदद करना हमें दिखाता है। ஆயினால் இதை நாம் தெளிவாக அறிந்து, और इसलिए हमें अच्छी तरह से जानकर நீங்களும் நானும் செயலிலே உண்மையாய் அன்பு கூறுவோம். आप और मैं अपने कामों के द्वारा सच्चा प्रेम करना है। கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். निश्चय ही परमेश्वर हमें आशीष करेंगे। பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். ईश्वर के पिता यीशु मसीह के नाम से आपके चरणों में आते हैं। இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய வசனத்துக்காய் நன்றி. आज के दिन आपने दिया हुआ इस वचनों के लिए आपको धन्यवाद। ஆண்டவரே, உம்முடைய அன்பை குறித்த சத்தியங்களை நாங்கள் படித்து வந்தோம். परमेश्वर आपके उस प्रेम के जो सत्य है उसके बारे में हम पढ़ते हुए आ रहे हैं। ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்து எங்களை எப்படியெல்லாம் நேசித்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்து வந்தீர், அதற்காய் நன்றி. परमेश्वर आपने कितना हमसे अधिक प्रेम किया, हमें छुटकारा दिया, उद्धार दिया, इसके लिए आपको धन्यवाद देते हैं। நாங்களும் ஆண்டவரே மற்றவரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசி வருவதற்காய் ஸ்தோத்திரம்.
परमेश्वर धन्यवाद देते हैं, हम भी दूसरों के साथ कैसे प्रेम करना है करके वचन के द्वारा आप अब सिखाते जा रहे हैं, इसलिए आपको धन्यवाद देते हैं। ஆண்டவரே கடந்த நாளே சுத்த இதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொன்னேன். परमेश्वर पिछले समय हमने देखा कि शुद्ध हृदय के साथ कैसे प्रेम रखना है, மாயமாலம் இல்லாத அன்பு கூற வேண்டும் என்று சொன்னேன். कपट प्रेम रखना है। இந்த நாளிலே ஆண்டவரை செயலிலே உண்மையான அன்பை கூற வேண்டும் என்று நிலை உங்களோடு பேசுவதற்காக நன்றி. और आज के दिन जो है कामों के द्वारा सत्य के द्वारा सच्चा प्रेम करना है करके आप अपने हमसे बातें किया। இயேசுப்பா இந்த வசனத்தை கேட்ட ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அதன்படியே செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். प्रभु यीशु मसीह इस वचन को जो हमने सुना है उसी के अनुसार हमें करने के लिए आप अनुग्रह करें। வெறும் பிரசங்கிகளாக இருந்தோமானால், केवल प्रचार करने का उपदेश देने के काफी नहीं है, வெறும் கேட்கிறவர்களாக இருந்தோமானால் सिर्फ सुनना ही काफी नहीं है। நாங்கள் ஆண்டவரை செத்த ஒரு சூழ்நிலை காணப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. यदि ऐसे हम रहेंगे तो मरे हुए के समान है प्रभु। கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நாங்கள் வாசித்தோம். और कर्मों का बिना विश्वास जो है मरा हुआ है करके हमने पढ़ा। ஆயினாலே நாங்கள் கிரியை செய்யக்கூடியவர்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். प्रभु आप अपने कामों को करने वाले बनना है करके हमें बदलिए। நாங்கள் யாருக்கு என்ன செய்தாலும் जो भी हम कुछ भी हम करते हैं உண்மையான உள்ளத்திலிருந்த அன்போடு செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். सच्चे प्रेम से, सच्चे हृदय की गहराई से प्रेम के साथ करने के लिए सहायता करें। மற்றவர்கள் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், பெருமையாய் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டாம் ஆண்டவரே. दूसरे लोग हमारी तारीफ करें, प्रशंसा करें, हमें ऊंचा उठाए, इस काम के लिए नहीं करना प्रभु। நாங்கள் உம்மிடத்திலிருந்து அந்த கிருபையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் உண்மையான அந்த அன்பை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். आपके द्वारा हमें जो कृपा और प्रेम, आपका आशीष को, उस अच्छा कृपा को पाने के लिए हमें ऐसा करने के लिए सहायता करें। நீ ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக நன்றி. प्रभु आपने प्रार्थना सुन लिया और वैसे ही आप करने जा रहे हैं, इसलिए आपको धन्यवाद देते हैं। அருமையான எங்களுடைய சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். कलीसिया के सारे प्रिय बच्चों के लिए हम प्रार्थना करते हैं। ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். प्रत्येक व्यक्ति को नाम पर दर नाम सबको आशीष कीजिए। வேலை இல்லாதவருக்கு வேலைகளை கொடுக்கப்பா. जिनके पास काम नहीं है उनको काम दीजिए प्रभु। வேலையிலே ப்ரமோஷன் சம்பளம் இதை கொடுத்து ஆசீர்வதியும். जिनको पास काम है उनको प्रमोशन दीजिए, उसके धन का बढ़ा के आशीष कीजिए प्रभु। கடன் பிரச்சனை இருக்கிறவங்களை கடனிலிருந்து விடுதலையாக்கும். और जिनका कर्जा है वो कर्जा की समस्या से छुड़ाइए। வீடு இல்லாதவர்கள், வாகனம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்து ஆசீர்வதிப்பீராக. और जिनके पास अपना घर नहीं है, वाहन नहीं है, उनको घर और वाहन दे के आशीष कीजिए। படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். जो बच्चे पढ़ रहे हैं उनको आशीष कीजिए। ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். परमेश्वर जवान भाई बहनों को आशीष कीजिए। இயேசுவின் நாமத்திலே வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையெல்லாம் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से जो जवान जो शादी के योग्य है उनको अच्छा एक जीवन साथी दे के आशीष कीजिए। குடும்பத்தை ஆசீர்வதியும். परमेश्वर परिवार को आशीष कीजिए। குடும்பம் செழிக்கட்டும் ஆண்டவரே. परमेश्वर परिवार जो है बहुत आशीषित हो எங்களுடைய जाए। சபையின் பிள்ளைகள் செழிப்பார்களாக. हमारे कलीसिया के लोग जो है आशीषित हो जाए, समृद्धि हो जाए। எங்களுடைய சபையின் பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் ஒரு செழிப்புள்ளவர்களாக இருக்கும்படி உதவி செய்யும். हमारे कलीसिया के लोग दूसरों का आशीष का कारण बन जाए। நீ ஜெபத்தை கேட்டு செய்வீராக. परमेश्वर आप प्रार्थना सुनकर ऐसे कीजिए। தொடர்ந்து எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். तो हम अपने देश के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. हमारे देश को आप देखिए। எங்களுடைய தேசத்திலே நடக்கிற சம்பவங்களை கண்ணோக்கி பாரும். हमारे देश में होने वाले घटनाओं को आप देखिए। நீர் எங்கள் தேசத்தின் மேல் அக்கறை உள்ளவரப்பா. तो आप हमारे देश के प्रति चिंतित है। எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களை நேசிக்கிற தேவன். तो हमारे देश के लोग को आप प्रेम करने वाले परमेश्वर எங்களுடைய தேசத்தை हैं। ஆசீர்வதியும். हमारे देश को आशीष कीजिए। விசேஷமாக ஆண்டவரே இதோ அடுத்த மாதத்திலே நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். विशेष तौर पर अगले महीने होने वाले इलेक्शन के लिए हम प्रार्थना करते हैं। அந்த எலெக்ஷன் நீதி நேர்மையாய் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. इलेक्शन जो है सच्चाई ईमानदारी के साथ होने के लिए आप सहायता करें। இயேசுவின் நாமத்தில் ஐயா இதோ நாங்க கூட கேள்விப்பட்ட பாஸ்டர் மோகனுடைய மருமகன் கூட எலெக்ஷனில் நிற்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். परमेश्वर हमने सुना था जो पास्टर मोहन जी के जो दामाद है वो भी इलेक्शन में खड़े हो रहे करके सुना है। அவர் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கிறார் என்று கேள்விப்பட்டோம். और जो है वो मसीही समाज के लिए वो मददगार है करके हमने सुना है। அவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். परमेश्वर आप उसकी जिम्मेवारी ले लीजिए। அவரை அந்த எலெக்ஷன்ல நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து
और आप उस इलेक्शन में उनको आप देखकर நீர் அவரை ஜெயிக்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். आप उनको जिताने के लिए हम प्रार्थना करते हैं। தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் யார் யாரை இந்த எலெக்ஷன்ல கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீரோ परमेश्वर इस इलेक्शन में जिन जिन लोगों को आप लेके आना चाहते हैं, அவர்களை நீர் ஆண்டவரே கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். जिन लोगों को आप लेके आना चाहते हैं उनको आप लेके आइए, हम प्रार्थना करते தொடர்ந்து हैं। கர்த்தர் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி நடத்தும். प्रभु आप लगातार हर एक काम का आपके हाथों में सौंपते हैं। எங்கள் தேவன் பெரியவர் அப்பா. परमेश्वर आप महान और बड़े महान परमेश्वर நீர் हैं। பெரிய காரியங்களை செய்கிறார். आप बड़े कार्य करने वाले परमेश्वर है। தொடர்ந்து கர்த்தர் எங்களை பொறுப்படுத்தி நடத்தும். प्रभु आप लगातार हमारे ऊपर जिम्मेवारी लेके चलाइए। மாலை ஆராதனை ஆசீர்வதியும். आज शाम की आराधना को आशीष कीजिए। 40 நாள் உபவாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். 40 दिन के उस उपवास में जो उपवास कर रहे हैं उनको आशीष कीजिए। ஆண்டவரே அடுத்த மாதம் குற்றவியலிலே பேசுகிற பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்தி நடத்தும். परमेश्वर आने वाले अगले हफ्ते जो गुड फ्राइडे में जो आपके बच्चे जो वचन प्रचार करेंगे उनको आप सहायता करें। ஈஸ்டர் சண்டேக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். ईस्टर संडे के लिए हम अपने आप को तैयार होने के लिए सहायता करें। எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். अब सब प्रत्येक लोग को आप आशीष कीजिए। இந்த கொரோனா வைரஸ் எந்த விதத்திலும் ஆண்டவரே இனிமேல் மனிதர்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். परमेश्वर ये कोरोना वायरस किसी भी प्रकार से लोगों को नष्ट ना करने पाए, ऐसे परमेश्वर आप सुरक्षा करिए। உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே இயேசுவின் நாமத்தில் அதை சுட்டெரிப்பீராக. आपके लहू की सामत के द्वारा इसको आप जला दीजिए। உம்முடைய பிள்ளைகளையும் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதியும். तो आपके अपने बच्चों को और देश के सारे लोगों को आप रक्षा कीजिए। ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக நன்றி. परमेश्वर आपने प्रार्थना सुन लिया और वैसे आप करने जा रहे हैं, आपको धन्यवाद। எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி सारी महिमा आदर सम्मान आपको देते हुए இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से दीनता के साथ प्रार्थना करते हैं, अच्छे पिता परमेश्वर। ஆமென். आमीन।